ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் ஃப்ரீயாக ஆன்லைனில் டைலரிங் கிளாஸ் கற்றுக்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோவை பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேர்ள்ஸ் வெஸ்ட் எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதை ட்ராயிங் போட்டு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம அதை ஒரு துணியில் போட்டு எப்படி நம்ம ட்ராயிங் வரைகிறதுன்னு இதில் கிளியராக பார்ப்போம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். இதுதான் வந்து கிளாத்துன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஹைட்டு வந்து நம்ம 20 இன்ச் வேணும். வித்து வந்து நமக்கு 10 இன்ச் வேணும். நம்ம இதில் எப்படி நம்ம எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் நம்ம ஃபோல்டு பண்ணி மடித்து ட்ராயிங் போட்டு கட் பண்ணுறப்ப ஃபோல்டிங் சைடு அந்த மடிப்பு இருக்கு இல்லையா, அந்த மடிப்பு வந்து நம்ம பக்கம் நம்ம எந்த சைடு நின்று வெட்டுறோமோ அந்த சைடு நம்ம பக்கம் நம்ம இருக்கிற மாதிரி தான் நம்ம போட்டு எப்போதுமே கட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுதான் கிளாத்துன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இது ஃபோல்டிங் சைடு, இந்த சைடு வந்து ஃபோல்டிங் சைடு வச்சுருக்கேன். இந்த சைடு ஃபோல்டிங், நம்ம இந்த சைடு தான் நம்ம ஃபோல்டிங் வச்சுக்கிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹைட் எடுக்கணும், அடுத்து வித்து எடுக்கணும், அடுத்து நெக் லைன் வரையணும், அடுத்து ஆம்கோல் லைன் வரையணும். இவ்வளோ தான் நம்ம கேர்ள்ஸ் வெஸ்ட்டுக்கு பார்க்க போகிறது. இது ஹைட்டு வந்து நம்ம ஒரு 20 இன்ச் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஹைட்டு வந்து 20 இன்ச்சு, வித் வந்து 10 இன்ச்சு. அடுத்து நெக்கு வந்து 5 இன்ச்சு, ஹைட்டும் 3 இன்ச்சு வித்து எடுக்கணும். அடுத்து ஆங்கோல் வந்து 6 இன்ச்சு. அடுத்து ஷோல்டர் வந்து 3 இன்ச். இதுதான் இதுக்கான அளவு. இந்த அளவுக்கு தான் நம்ம இப்போ எப்படி ட்ராயிங் போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹைட் எடுக்க போகிறோம். ஹைட் வந்து 20 இன்ச் வைக்கிறேன். இது வந்து 20 இன்ச் இல்லை, ஆனால் ஆக்சுவலி இது வந்து 20 இன்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி கீழே மடித்து தைக்கிறதுக்கான லைன் நம்ம ஃபஸ்ட்டு போடணும். ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கீழே நமக்கு மடித்து தைக்கிறதுக்காக ஒரு லைன் நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறோம். இது மடித்து ஸ்டிச் பண்ணி கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கான லைன். இந்த லைனில் இருந்து தான் நம்ம ஹைட்டு வந்து நம்ம ஒரு 20 இன்ச் எடுக்கணும். ஹைட் வந்து 20 இன்ச். ஹைட் வந்து இவ்வளோ வருது. 20 இன்ச் ஹைட் வந்து வருதுன்னு இங்கே அந்த அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் வந்து நம்ம அதை ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம எடுக்கணும். இது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கான லைன். 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக. ஹைட்டு கீழே வந்து மடித்து தைச்சதுக்காக ஒரு இன்ச். டோட்டலாக நம்ம ஸ்டிச்சிங்க்காக 1.5 இன்ச் நம்ம விட்டுருக்கோம். அடுத்து வித்து வந்து நம்ம 10 இன்ச் எடுக்கணும். 10 இன்ச் எடுக்கணும். இப்போ வித்து வந்து 10 இன்ச்சுனா இவ்வளோ வருது. அதை ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. வித்து வந்து 10 இன்ச் எடுத்துட்டோம். அடுத்தது நெக்கோட அகலமும் நெக்கோட உயரமும் நம்ம எடுக்கிறோம். நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு. இங்கேருந்து நெக்கோட அகலம் ஒரு 3 இன்ச்சும். இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட் லைன்லேருந்து நெக்கோட உயரம் எடுக்கக்கூடாது. நம்ம ரெடி அளவுலேருந்து தான் நம்ம நெக்கோட உயரம் எடுக்கணும். ரெடி அளவுலேருந்து நெக்கோட உயரம் 5 இன்ச் எடுத்துருக்கோம். இதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும். பாக்ஸ் போட்டுக்கிட்டு இதில் ஒரு நெக்கை வந்து வரைஞ்சிக்கணும். வளைஞ்சிட்டு நெக் லைன்லேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி தான் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிறப்ப
கரெக்டாக இந்த 5 இன்ச் வந்து நெக்கோட உயரம் வந்து நமக்கு இருக்கும். நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, உயரம் வந்து 5 இன்ச்சு. அடுத்து ஷோல்டர் நம்ம எவ்வளோ எடுக்கிறோன்னா ஷோல்டரும் 3 இன்ச் எடுத்துக்கிறோம். ஷோல்டர் வந்து 3 இன்ச் எடுத்துருக்கேன். இது ஷோல்டர் 3 இன்ச்சு. அடுத்து ஆம்கோலோட ஹைட்டும் இந்த மேல் லைன்லேருந்து எடுக்கக்கூடாது. கீழே உள்ள லைன்லேருந்து 6 இன்ச் ஹைட்டு நான் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும். இப்போ இது வந்து நான் ஒரு மெஷர்மெண்ட்டோட அளவுக்காக நான் இதை வரைகிறேன். நீங்கள் வந்து உங்கள் பாடியில் எவ்வளோ அளவு ஹைட் எவ்வளோ வேணுமோ, அகலம் எவ்வளோ வேணுமோ, இதே மாதிரியே நீங்கள் அளவு எடுத்துகிட்டு வரைஞ்சிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு இன்ச் டேப் வச்சு 1.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஆம்கோல் வளைவு போட்டுக்கணும். போட்டுட்டு வித்து எடுத்ததுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக விடணும். ஃபஸ்ட்டு துணியை 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கணும். அடுத்து 1 இன்ச்சு வந்து தையலுக்காக விடணும். அதிலிருந்து 20 இன்ச்சு ஹைட் எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம விடணும். அடுத்து விட்டு வந்து 10 இன்ச் எடுத்துருக்கோம். 10 இன்ச் எடுத்துட்டு அது சைடு தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விடணும். நெக்ஸ்ட்டு வந்து கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச் எடுத்திருக்கோம். கழுத்தோட உயரம் வந்து 5 இன்ச் எடுத்திருக்கோம். அந்த கழுத்தை வரைஞ்சிட்டு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி நம்ம அதை இந்த லைனில் தான் கட் பண்ணணும். இது வந்து இதுலேயும் இது வந்து 3 இன்ச்சும் இங்கே 6 இன்ச்சு வருது. இதுலேருந்து நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி தான் நமக்கு ஆம்கோலும் வரையணும். வரைஞ்சிட்டு இந்த லைனை இது வரைக்கும் வரையணும். இந்த லைனை இதோட நம்ம துணி வந்து கட் பண்ணணும். இப்போ வாங்க கிளாத்தில் போட்டு நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம துணியில் எப்படி நம்ம அந்த டிராயிங் வரைஞ்சதை எப்படி வரைஞ்சி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் துணி வந்து இது 2ஆக போட்டிருக்கேன். அதை அப்படியே 4ஆக ஃபோல்டு பண்ணுறேன். ஃபோல்டு போட்டுட்டு இந்த மடிப்பு இருக்குல்ல, இந்த மடித்ததை வந்து நான் என்னோடய சைடு தான் வச்சுருக்கேன். இது எப்படி நம்ம கட் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ அதோட ஹைட்டு நம்ம 20 இன்ச் விட்டுருந்தோம். இது வந்து 10 இன்ச் விட்டுருந்தோம் வைத்து. இப்போ கீழே வந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணுறோம் தையலுக்காக. தையலுக்காக 1 இன்ச் விட்டு நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். அந்த லைனில் இருந்து 20 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். அந்த தையலில் இருந்து 20 இன்ச் மார்க் பண்ணுறேன். அதை ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விடணும் இல்லையா, அதை ஒரு 1/2 இன்ச் ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து வித்து வந்து 10 இன்ச் நம்ம எடுத்துருந்தோம். இப்போ அகலம் வந்து 10 இன்ச்சு, அதை ஒரு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அகலம் வந்து 10 இன்ச் மார்க் பண்ணி அதை ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து நான் அதையும் விட்டுருக்கேன். இப்போ நெக்கோட லைன் நம்ம எப்படி வரையும். நெக்கோட லைன் வந்து 3 இன்ச்சு, அகலம் வந்து 3 இன்ச்சும், ஹைட்டு வந்து கீழே உள்ள லைன்லேருந்து தான் நம்ம ஹைட் எடுக்கணும். அதை ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுட்டு நெக்கு வந்து அதில் வரைஞ்சிக்கோங்க. நெக் வரைஞ்சாச்சு. நெக்கிலேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி நம்ம தையலுக்கு விடணும். அடுத்து ஷோல்டர் வந்து ஒரு 3 இன்ச்சு. விட்டுருக்கேன். ஆம்கோல் வந்து கீழே உள்ள லைன் வந்து ஆம்கோலோட
ஹைட் எடுக்கணும் 6 இன்ச்சு. இப்போ இது வந்து நமக்கு தைச்சு வர வேண்டிய ரெடி அளவு. அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக விடணும். இப்போ லைன் வந்து நம்ம தையலுக்கு விட்ட அளவுலேருந்து தான் நமக்கு லைன் வரையணும். ஆம்கோலில் ஒரு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். அதுலேயும் நம்ம ஒரு லைன் வச்சுக்கிறோம். அவ்வளோ. இப்போ இதை நம்ம எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். நெக்கு வந்து நம்ம எந்த லைனில் வந்து நெக்கு வந்து தையலுக்காக விட்டுருந்தோமோ அந்த லைனில் தான் நம்ம நெக்கு எடுக்கணும். அப்புறம் ஷோல்டர் தைக்கிறதுக்கு சேர்த்து விட்ட லைனில் தான் ஷோல்டரையும் கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வரைஞ்சி வச்சுருக்கோம். தையலுக்கும் அளவு விட்டுருக்கோம். அந்த தையலுக்கு அளவு விட்டதுலேருந்து நம்ம அதை கட் பண்ணணும். இப்போ நம்ம வெட்டியாச்சு. இதை வெட்டிட்டு இதை நம்ம இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம்.